ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா, கேரட்டு பொரியல் செய்ய போகிறேன்ப்பா. கேரட்டு பொரியலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கருவேப்பிலை, கடலப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு ஒரு கட்டி உரித்து நசுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பூண்டு தேவையில்லைன்னா போட வேணாம். பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு டேஸ்ட்டு பிடிக்காது வேண்டாம் அப்படின்னா பூண்டு போட தேவையில்ல. சரிங்களா? கேரட் நல்லா சீவி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை உப்புக்கு தூவிக்கலாம். இல்லை நான் போட்ட உப்பே இப்போ எனக்கு நான் போட்ட உப்பே போதும். இன்னும் துளி கொஞ்சம் கிளறும் போது போட்டுட்டுனா போதும். அடுத்து மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கலாம்ப்பா. நான் இதிலே போட்டுக்குவோம் மஞ்சத்தூள். நாங்கள் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். அவ்வளோதான். மஞ்சத்தூள் தேவைக்கேற்ற மாரி, உப்பும் தேவைக்கேற்ற மாரி போட்டுக்கலாம். செய்முறை பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி காய வச்சுட்டேன். வடைச்சிட்டு நல்லா காஞ்சிருச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. உங்களுக்கு நீங்கள் இந்த காய்க்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றிங்களோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுப்பா. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டுப்பா. அடுத்தது வெங்காயம்ப்பா. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுப்பா. கேரட் போட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா தட்டில் நிறைய ஒட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் விடக்கூடாதுல்ல, வேஸ்ட்டாக போகும்ல. அதே கேரட் பொரியல் நல்லா கிளறிக்குங்க. அடியில் பிடிக்காமல் நல்லா அடியில் இருக்கிற காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் மேலே வர மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற காய் அடியில் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கரண்டி உங்களுக்கு நல்லா சௌரியமான கரண்டியாக எடுத்துக்கோங்க. இது பாருங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும். இந்தமாதிரி அகலமாக இருக்கிற கரண்டி தான் பிடிக்கும். ஏன்னா இப்படி அள்ளி இப்படி போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும்.
கேரட் பொரியல் வந்து இன்னொரு மாடல் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் அதை செய்யும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிளறிட்டோம். அனல் எச் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து அடுப்புலாம் துடைக்கல, இன்னும் டைம் இல்லை. பாப்பா குழந்த பிறந்துருக்குது. மாமூலாக நம்ம வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும் பாப்பா குழந்த பிறந்துருக்குதுன்னு. புதுசாக பார்க்குறவங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. பாப்பா கன்சீவாக இருந்தால் குழந்த பிறந்து இன்னையோட 9 நாள் ஆகுது. நேற்று தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். 29ஆம் தேதி குழந்த பிறந்தது. ஆப்ரேஷன் பண்ணி தான்ப்பா எடுத்தது. சிசேரியன் தான். என்ன சனிக்கிழமை 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க. இந்த வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி அனுப்பிட்டாங்க. இது கரெக்டாக 8 நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னையோட 9 நாள் ஆகுது. பாப்பாவுக்கு தான் இந்த பொரியல் செய்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் வேணுன்னா பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. பாப்பா காரம் சாப்பிடக்கூடாது இல்லையா, குழந்த பிறந்த பிள்ளை. அதனால் பச்சை மிளகா நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து மிளகா பொடியெலாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. பொரியல் டேஸ்ட்டே போயிடும். வேணுன்னா உங்கள்கிட்ட பச்சை மிளகா இல்லை அப்படின்னா வரமிளகா போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 12:31. இப்போ சாம்பார் ரசம்லாம் வச்சுட்டேன். பாப்பாவுக்கு சாம்பார் ரசம் சாப்பாடு எல்லாமே செஞ்சுட்டேன். பொரியல் மட்டும் செஞ்சுட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு போடுறது தான். துணி கொஞ்சம் இருந்ததுங்களா, துவைச்சி போட்டேன் வெயிலில் காயின்ட்டு. அங்கே நீங்கள் இதில் வந்து தண்ணியே ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கின்னு போதும், அதுலேயே வணங்கிடும். சூப்பர் டேஸ்ட் வரும். நீங்கள் இல்லை எண்ணெய் கம்மியாக ஊற்றணும்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கணும். இந்த டைமுக்கு இந்த இப்போ எல்லாமே போட்டு அரை வேக்காடு வணங்கிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக கையில் தண்ணி தெளித்து இப்படி தெளித்து விட்டுக்கோங்க. இப்படி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் அப்படியே கிளறிட்டே இருங்க, நல்லாயிருக்கும். நான் தண்ணி போட மாட்டேன். தண்ணி போட்டு வேக வச்சோம்னா அந்த கிழங்கு ரொம்ப இனிப்பு கொடுக்கும். இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறதில்ல. நல்லா இந்த தண்ணியே நின்று கிளறிட்டு இருக்கணும், வேறு எங்கிட்டும் போகக்கூடாது, இல்லை அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி தெளிக்கல இல்லையா, எண்ணெயில் தானே வேக வச்சுட்ருக்கோம். தண்ணி தெளித்தே வேக வச்சாலும் அக்கட்டால் எங்கேயும் போகாதீங்க. சும்மா ஒரு 10 நிமிஷத்து வேலை தான் இது. நான் பாருங்கள் இப்போ வீடியோ எடுத்தது எனக்கு எத்தனை நிமிஷம் காட்டுது, இப்போ 9 நிமிஷம் தான் காட்டுது. அதனால் ஒரு 10 நிமிஷம்தான். எல்லாமே அரியதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அரிஞ்சிடலாம். கேரட் செய்வது ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம்னாலும் ஒரு 20 நிமிஷம் பண்ணிடலாம். நான் என்னோடய மாடலில் சாம்பார் எப்படி வைப்பேன் அப்படின்ட்டு அதுவும் ஒரு வீடியோ போடுறேன், பாருங்கள். போதும்பா, அவ்வளோதான்ப்பா. நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடுவேன். நீங்கள் வீடியோ முடிக்கிறோம்னா இதோட முடிச்சிக்கலாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், கிளறதே பார்த்துட்டு இருக்கிறதால உங்களுக்கும் வந்துட்டு ரொம்பவும் போர் அடிக்கும். அதனால் நீங்கள் இதோட முடிச்சிக்கிறோம்னா முடிச்சிக்கலாம். நானும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறிட்டு இறக்கிடுவேன். உப்பு மட்டும் கரெக்டாக இருந்தால் பார்த்துக்கலாம். சூப்பர்,
செம்ம டேஸ்ட்டு. நான் அதுதான் உப்பு மஞ்சத்தூள் அதிலே போட்டோம் பார்த்தீங்களா, அதிலே போட்டுட்டோம்னா திரும்ப நம்ம வந்து போடுற வேலை இல்லை, அப்படியே கொட்டி கிளறிக்கிட்டே இருக்கிற வேலை. அவ்வளோதான்ப்பா, சூப்பர்ப்பா, அருமையான பொருள். நான் வீடியோக்காகலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்ல, உண்மையாகவே பொரியல் டேஸ்ட்டு. சரிப்பா, பாய். சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க.